Hi friends, welcome back to Devi's Diary. வீட்லயே எப்படி பன்னீர் ஃப்ராங்கி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பன்னீரை கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் இந்த பன்னீரை சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, ரெட் சில்லி பவுடர் சேர்த்து வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அரை ஸ்பூன் சீரகம் அதை போட்டு பொரிஞ்ச உடனே பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நான் தக்காளி அரைச்சி வச்சுருந்ததை அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 ஸ்பூன் சாட் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கெட்டியான வரைக்கும் வதக்கிக்கணும். இது அப்படியே தனியாக இருக்கட்டும். நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான வெஜிடபிள் கேப்சிகம், கேபேஜ், கேரட் அண்ட் ஆனியன் இது எல்லாமே நீளமாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதையும் அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் நம்ம வந்துட்டு மயோனைஸும் டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட மயோனைஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வெறும் கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சுட்டு வச்சுருந்த சப்பாத்தியை எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மயோனைஸை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருந்த பன்னீர் கிரேவியும் இதில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பன்னீர் ஃப்ராங்கி ரெடி. இது வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரியே அப்படியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்ன ஒரு வித்தியாசம்னா, கடையில் வந்துட்டு மைதாவில் வந்துட்டு சப்பாத்தி பண்ணுவாங்க, நம்ம வந்துட்டு கோதுமையில் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஹெல்தி. நீங்கள் வீட்லேயே ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் கடையில் போய் வாங்க மாட்டீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.